செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேள். பாத்தீங்கன்னா மோசேவுடைய துவக்கம் யோசுவாவுடைய முடிவு. மோசே தான் துவங்கினார் நியாயப்பிரமாணத்தை, முடிச்சவர் யாரு? யோசுவா முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம தொடங்குறது பிரச்சனை இல்லை. இந்த புது வருஷம்னா நம்ம எல்லாம் தொடங்குவோம். புது வருஷம்னா நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன், ஜெபிப்பேன், பைபிள் படிப்பேன், எல்லாத்தையும் தொடங்குவோம். ஆனா முடிக்கிறியா சரியா? அதுதான் மேட்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு செய்வாராக. இதை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். யோசுவா எப்படி எல்லாம் தேவ சத்தத்தை கேட்டான், எப்படி கீழ்ப்படிஞ்சான், அதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு என்னவா இருக்குன்னா வேலைக்காரனா இருந்தா மட்டும்தான் உண்மையான ஊழியக்காரனா வாழ முடியும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு செய்வாராக. ரெண்டாவது ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். எஸ்ராவின் வைராக்கியம், எஸ்ரானுடைய உயர்வு. எஸ்ராவின் வைராக்கியம், எஸ்ராவின் உயர்வு. நாம் வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 7 முதலாம் வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசாஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த அசரியாவின் குமாரன் போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தமானத்துக்கு பின்பு. இந்த வர்த்தமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆவது அதிகாரம் வரைக்கும் எஸ்ராவின் புத்தகத்திலே செர்பாவேலை குறிச்சு போட்டிருக்கு. முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்தார். அத என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய தேசத்தாருடைய ராணுவ வீரர்கள் போயிட்டு அதை சுத்தமா நெருப்புல சுட்டரிச்சு ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. ஆலயத்தை ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இந்த செர்பாவேல் பாபிலோனுக்கு அடிமையாக அவங்க தாய் தகப்பனா வராங்க. இந்த செர்பாவேல் பாத்தீங்கன்னா பாபிலோன்ல தான் அடிமையாக பிறந்தார். அடிமையாக பிறந்து அந்த இடத்துல நல்ல கல்வி கற்று அவர் பாத்தீங்கன்னா ஒரு கவர்னரா வளர்ந்து என்ன பண்ணார்னா முதல் போயிட்டு தேவாலயத்தை சரி பண்ணும்படியா ஒரு கூட்டம் போச்சு. அதான் செர்பாவேலுடைய கூட்டம். அவர் கூட கிட்டத்தட்ட 50,000 பேர் போனாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அதை சரியாய் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அப்பதான் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும். செர்பாவேலுக்கு வயசாயிடுச்சு, என்னால கட்ட முடியாதுன்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, செர்பாவேல் கையிலே தூக்கு நூலை பிடித்த நான் அவன் கையிலே என்ன பண்ணுவதை கட்டி முடிப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வயசோ நம்முடைய அழகோ நம்ம படிப்போ தேவனுக்கு தேவையில்லை, அர்ப்பணிப்பு மட்டும்தான் தேவை. ஆமென். அர்ப்பணிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அவருக்கு அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், அபரிவிதமாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த எஸ்ரா ஆசாரின் வம்சத்தை சார்ந்தவன். இவன் எங்க பாத்தீங்கன்னா பாபிலோன்ல பிறந்தான். ஆனாலும் வேதம் தெளிவா போட்டிருக்கிறது. நீங்க வாசிச்சா உங்களுக்கு புரியும். நீங்க வாசிங்க 6ஆவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் அருளின மோசேவின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க எஸ்ரா அடிமை தேசத்துல இருந்தான். எங்க இருந்தான்? அடிமை தேசத்துல தாங்க அவன் இருந்தான். வேதம் தெளிவா போட்டிருக்குது. அடிமை தேசத்துல எஸ்ரா இருந்தாலும் அவனை குறிச்சு ஒரு அழகா 6ஆவது வசனம் சொல்ல எல்லாம் படிக்க பார்க்கலாம். அது மறுபடியும் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேவின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். எங்க இருந்தான் இவன்? முதல்ல அடிமை தேசத்துல தான் வாழலாம். ஆனாலும் அடிமை தேசத்துல விக்கிரகம் நிறைந்த சிலை வழிபாடு உள்ள ஒரு பட்டணத்துல அவன் வாழ்ந்தாலும் அவன் தன் தாய் தகப்பனுடைய ஆசாரி வம்சத்தின்படி வேதம் தெளிவா போட்டிருக்குது. அவனுடைய வாயிலே தேவ வார்த்தையை கர்த்தர் வைத்திருந்தான். மோசே அருளின எல்லா நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணமோ 10 கட்டளை அவன் தேறினவனாய் மாறினான். ஆமென். நீ எங்க இருந்தாலும்
சரி. நீ சபைக்குள்ள வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், பயமா இருக்கும். பயபக்தியோட இருக்கிற நீ வெளியில இருந்தாலும் உன்னுடைய அழைப்பை மாத்திரம் எப்பயும் நீ மறக்கவே கூடாது. நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி, உன் மேல கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்க. அந்த அழைப்பை நீங்க மறக்கவே கூடாது. இந்த எஸ்ராவை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல வைத்த வார்த்தை தான் இன்னைக்கு கூட பேசுறேன். அவன் அடிமையில அங்க சொல்லப்பட்டிருந்தது, அவன் நடந்தா குத்தம் நின்னா குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக வேலை செய்த காலத்திலையும் தன் தாய் தகப்பனுடைய பாத்தீங்கன்னா அந்த ஆசாரியர் ஊழியத்தினுடைய முறைமையை அவன் சரியாக செய்தான். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், வேதத்தை அவன் வாயில தேடுவாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். நிறைய பேர் இங்க ஊழியம் செய்றீங்க. உங்க வாயில என்ன இருக்கணுமா? வேதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் இருக்க 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 கர்த்தர் ஒரு பெரிய உயர்வு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த எஸ்ராவுடைய நாட்கள்ல அவன் வேதத்துல தேறினான். மணிங்க 10 வருஷம் 11 வருஷம் 7 வருஷம் சின்ன வயசுல இருந்தே சபைக்கு எத்தனை சங்கீதத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமாய் தெரியும்? எத்தனை கதை உங்களுக்கு தெரியும்? நான் ஏற்கனவே இங்க சொன்னா என்னன்னு தெரியல. யோவான் சானங்களை பத்தி சொல்லியிருப்பேன். ஒரு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமா சபைக்கு வராங்க. யோவான் சானனுடைய தலையை வெட்டிட்டாங்க. அப்படியா, தலையை வெட்டிட்டாங்களா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா சர்ச்சைக்கு வர விசுவாசி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய வேதத்துல இது இருக்குதான்னு தெரியாத விசுவாசிகள் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, 24 மணி நேரம் பிஸியான ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, இந்த வேதத்தை தேடி எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்கன்னா ஊர் ஊரா அலைஞ்சாங்க. எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, இந்த வேதத்தை உங்க கையில கொடுப்பதற்காக ஜீவனை விட்டாங்க. இந்த வேதம் உங்க கையில கிடைக்குது, சாதாரணமா கிடைக்கலங்க. இதுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜீவனை விட்டாங்க. இப்படிப்பட்ட ஜீவனை விட்டு கொடுத்த இந்த வேதத்தை உங்க கையில கொடுத்து நீங்கள் வாசிக்காது இருப்பீர்களானா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. வேதத்தை படிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வேதம் படிக்க படிக்க நீ யார் என்பதை உனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் என்பது ஒரு விதை மாறிங்க. விதையை நீ இந்த பூமியில போட போட அந்த விதை உனக்கு என்ன கொடுக்கணும், பலனை கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல பாரு. விதை எப்படி பலன் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேர்க்கல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, வேர்க்கல்ல உழிறவங்க அந்த வேர்க்கல்ல போறவங்களுக்கு தெரியும். ஒரு விதையை தான் போடுவாங்க. அதை புடுங்கும் போது அதுல எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, கொத்தா இருக்கும். ஒன்னொன்னுல 20 இருக்கும், 25 இருக்கும், 10 இருக்கும், 15 இருக்கும். அதுக்கு மேலதான் இருக்கும், கம்மியா இருக்கவே இருக்காது. கொத்தா இருக்கும். அப்படியே ஒரு கொத்து எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதுல. பாருங்க, நீ வேதம் என்பது ஒரு விதை. அந்த விதையை நீ படிக்க 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 அது உனக்குள்ள போக 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 உனக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இனப்பெருக்கத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த இனப்பெருக்கம் உனக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, இதனால பேதைகள் ஞானி அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தை படிக்கிறவன் கட்டாயம் அறிவாளியா மாறிடும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை படிக்க 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 நம்மள கர்த்தர் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் உலகத்தை குறித்து தெரியும். உலகத்தினுடைய சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கிற என்ன நடக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதலமைச்சர் யாரு, அடுத்தது யாரு, குடியரசுத் தலைவர் யாரு, எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடணும். தமிழ்நாட்டுல யார் இருக்கிறாங்க அப்படின்றதையாச்சு நம்ம கத்து வச்சிருக்கணும். இது உலக அறிவு கட்டாயம் இருக்கணும். ஆனா இதை விட நீங்கள் தேவ பிள்ளைகளா பைபிளை தூக்கிட்டு வர நீ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 2 முறையாவது நீ பைபிளை படிக்கிற அளவுக்கு உனக்கு வேத ஞானம் வர வேண்டும். ஆமென், ஆமென். இந்த வசனம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல் பேட்ச் உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க இருந்த முதல் பேட்ச் நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் தான் இங்க இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நான் இதை வந்து சாட்சியாவே நான் உங்களுக்கு சொல்லுவேன், சாட்சியாவே சொல்லுவேன். நீங்க பைபிள்ல பிரசங்கம் பண்றதுக்கு ஆதியாகமத்துல நீங்க எடுத்தீங்கன்னா வேத பாத்தீங்கன்னா உத்தமனாயிருன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார். அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொண்ணு எடுத்து வச்சுன்னு இருக்கும். எடுத்து சொன்ன உடனே அதை வாசிச்சோம். பாஸ்டர் சொல்லி அடுத்த செகண்ட்லயே வாசிச்சிடும். இதை வாசிச்சு இந்த பாப்பா இதை வாசிச்சுட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து
சங்கீத தியானம் பண்ணும்போது ஒரு சகோதரி தான் சங்கீத தியானம் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியத்தை சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க சங்கீதத்தை எடுத்து அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது வேதம் எவ்வளவு முக்கியன்றதை அவங்க சங்கீத தியானத்துல சொன்னாங்க. வேதத்தை நம்ம எப்படி கற்றிருக்கோம்னா அதுல இருக்கிற எல்லா சம்பவம் இந்த சாப்டர்னா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. முடிச்சூர்ல இருந்து வந்த ஒரு பாப்பா, நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் அது பக்கத்துல தான் உட்காருவேன். ஆனா அந்த பிள்ளை பாஸ்ட் சொல்ற டைம்ல என்ன பண்ணோம்னா, இந்த சாப்டர் இந்த அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பைபிளை எடுத்து டக்குன்னு வாசிக்கும். நான் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க என்கிட்ட சொன்ன சாட்சி, அவங்க சொன்னாங்க நான் சந்தோஷப்பட்டேன்ட்டு. இப்படி அந்த முடிச்சூர் சபை டெஸ்ட்ல ஏன் ஃபர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா பாஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா என்ன பண்றாங்க, அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அந்த காரியம் எங்கெங்க இருக்குதுன்ற அளவுக்கு அவங்க வேத ஞானத்துல வளர்ந்துருக்காங்க. நீங்க அப்படியா வளரணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணணும்னா அப்படிங்க வளரணும். வளர்ந்தா மட்டும்தான் உங்களால கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க டெஸ்டுக்கு படிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீங்க வேதத்துல எங்கெங்க என்ன இருக்குதுன்னு கத்துக்கிறீங்களா, அதுதான் என்னுடைய பெரிய விஷயம். ஆமென். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த எஸ்ரா வேதத்தை படிச்சதால கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்துச்சு. நீ படிக்க படிக்க பைபிளை படிக்க படிக்க கர்த்தருடைய கரம் உன் கூடவே இருக்கும். நீ எங்க இருந்தாலும் அந்த கரம் உன்னை பாதுகாக்கும். வாசிக்கிற அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனம். எஸ்ராவுல அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலர்களும் நீதிமான்களும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இந்த எஸ்ரா பைபிள வேதத்தை நல்லா படிச்சு வச்சிருந்தா, நான் அடிக்கடி இது யோசிப்பேன். ஆற்றங்கரை ஐக்கியத்துல கூட இந்த மோசேயுடைய தாயை குறிச்சு நான் தியானிக்கும் போது, அவங்க அடிமை தேசத்துல 3 பிள்ளைங்களையும் ஊழியத்துல வளர்த்தாங்க. ஆமென். 3 பிள்ளைங்களும். மோசே என்ன பண்ணா, மெய்ப்பனா இருந்தான், தலைவனா இருந்தான். வேதம் சொல்லப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா, மீரியாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க. ஆசாரியன் ஆரோன் என்ன பண்ணான்னா ஆசாரிய ஊழியத்தை செஞ்சான். இந்த அடிமை தேசத்துல பாபிலோன்ல இவங்க இருக்கிறாங்க. இது 2வது சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட யாத்திராகம புத்தகத்துல எகிப்துல அவங்க என்ன பண்ணாங்க, அடிமையா இருந்தாங்க. அங்க 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இங்க 70 வருஷம் இவங்க அடிமையா இருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ராவுடைய தாய் தகப்பன் தன் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உன் பிள்ளைய நீ நடத்த வேண்டிய வழியில நடத்தும் போது முதிர் வயதில் அவன் ஒன்னே பண்ண மாட்டான், விடாது இருப்பான். பிள்ளைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவங்களா மாறணும். நான் ஏற்கனவே சொன்ன சூசன்னா வெஸ்லி என்ற ஒரு தாயை குறிச்சு அங்க நான் பேசினேன். சூசன்னா வெஸ்லி அவங்க பிள்ளை பிறந்து 1 வயசு ஆகும்போது அவங்க சொல்லி கொடுக்கிற இயேசு, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 குழந்தை பிறந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 9 குழந்தை செத்து போச்சு. 10 குழந்தைக்கும் முதல் வார்த்தை அந்த பிள்ளைங்க என்னன்னு பேசுனா இயேசுன்னு தான் சொல்லுவான். இயேசு அப்படின்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மான்னு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்க, ஆனா இயேசுவை உன் சிறு பையாத்துல இருந்தே கத்தரணும். எப்படிமா ஒரு பிள்ளை பிறந்த உடனே அப்பான்னு கூப்பிடும் அம்மான்னு கூப்பிடுவோம் பிள்ளைன்னா, என் பிள்ளை கர்ப்பத்துல உருவாகும் போதே என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இயேசுன்னு சொல்லு, இயேசுன்னு சொல்லு, அவதான் ஒரு ரட்சகர், அவதான் உன் கூட இருப்பாரு, சொல்லு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு என் பிள்ளை பிறந்த உடனே என் பிள்ளை கேட்ட சத்தம் இயேசு என்கிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதுனால ஜான் வெஸ்லி அவருடைய பிரசங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் பிரசங்க மேடையில பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் பிரசங்கமே பண்ணுவார். ஆனா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். காரணம் அவருடைய வாயிலே வேதம் இருந்தது. தேவ பிள்ளையே, வேதத்தை பிரசங்கிக்கிறவனை கை நீட்டி ஒருத்தம் கூட கை காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேத ஞானத்தை கர்த்தர் கொடுப்பா. ஒரு சரியான சத்தியத்தை பேசுகிறவனை யாருமே குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா அவன் கூட கர்த்தர் இருக்கிறதை அநேகருக்கு காட்டுவார். ஆமென். ஆமென். இந்த எஸ்ரா வேதத்துல தேறின எஸ்ரா என்ன பண்ண வேத பாரனா இருந்தா, எஸ்ராவுடைய வைராக்கியம், அவன் வைராக்கியம், நான் வேதத்துல தேறணும். வைராக்கியம் என்னவா இருக்குது? வைராக்கியம் உனக்கு வேதம் இருக்குமானால் உயர்வு தானா உன்னை தேடி வரும். நீங்க பாக்குறோம், நெகேமியா உட்கார்ந்து துக்கித்து அழுதான் பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன துக்கம்? உனக்கு வியாதி இல்ல, மனதளவுல நீ பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நெகேமியாவுக்கு அந்த ராஜா கிட்ட அவன் காரியத்தை சொல்றான். ராஜா அவனுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, பொன் பொருளை கொடுத்து நீ போயிட்டு என்ன பண்ணு, அலங்கத்தை கட்டி முடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாத்தையும் அவர் செய்யறார். ஆனா எஸ்ரா யார் கட்டி போய் நிக்கல, எங்கேயாவது நின்னாரு போட்டிருக்குதா?
எஸ்ராவை தேடி கோரேஸ் ராஜா வந்தான். எஸ்ரா வேதத்தை படிக்க படிக்க ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட அதான் பேசுறார். நீ வேதத்தை படிக்க படிக்க உனக்கு உயர்வுக்காக ஒரு தலைவனை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருப்பா. நீ வேதத்தை படிக்க 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 உனக்காக வேலை செய்ய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவா. நீ வேதத்தை படிக்க 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 வேதம் உன்னை சரியான பாதையிலே நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க 7வது வசனம் 10வது வசனத்துல வாசிக்க கேட்போம். 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்திலே பக்குவப்பட்டு இருந்தான். இந்த எஸ்ரா 3 காரியத்தை செஞ்சான். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எஸ்ரா என்ன பண்ணான்னு பார்த்தானா, வேதத்தை ஆராய்ந்தான். எஸ்ரா என்ன பண்ணா, வேதத்தை ஆராய்ஞ்சான். வேதத்தை நீங்க ஆராயும் போது இப்ப பாத்தீங்கன்னா போரடிக்கிற மாட்டின் வாய் கட்டுவாயாக. இது தீமோத்தேயு புத்தகத்துல இருக்கும், எழுதப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு போட்டுரும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணோம்னா வேற வசனத்தை எழுதுனா இது எங்க இருக்குது, பழைய ஏற்பாட்டுல இருக்குது. அது தெரியாதனால தான் பிள்ளைங்க மார்க்கே விட்டுட்டாங்க. எப்போ நீங்க பைபிளை படிச்சாலும் எழுதி இருக்குதே, நீங்க டெஸ்டுக்காக நான் சொல்லலை, எப்போ நீங்க ரெகுலரா பைபிள் படிக்கும் போது எழுதி இருக்குதேன்னு போட்டிருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணணும் பார்க்கணும். யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு மாதிரி இருக்கும். நிறைவாழ்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது பெரிய கவலை, ரொம்ப விலைனா இல்லை, 800 ரூபாய் தான் இருக்கும். அதை வாங்கி உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் டவுட் வருது அப்பெல்லாம் நீங்க அதை பார்த்து படிக்கும் போது, நீ அதை கண்டுபிடிச்சி படிக்கும் போது உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். எனக்கு இந்த தீமோத்தேயு சொல்லி கொடுக்கும் போது இந்த மாட்டை குறிச்சு, இந்த போரடிக்கிற மாட்டை குறிச்சு நான் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் வந்துச்சு. அதை அப்போ உடனே போய் அதை நான் கண்டுபிடிச்சு படிச்சேன். நேற்று ரோமர்லயும் கொரிந்தியர்லயும் அதை நான் படிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய. அப்ப எனக்கு ஒண்ணு எங்க ஞாபகம் வந்துச்சுன்னா தீமோத்தேயு ஞாபகம் வருது. எப்போ நீ கரெக்டா அதை படிக்கிறியோ, அண்டர்லைன் பண்ணி படிக்கிறியோ, அது உங்களுக்கு எப்பனாலும் ஞாபகத்தை கர்த்தர் கொடுப்பா. ஆராய்ந்து வேதத்தை படிக்க வேண்டும். ஒரு முறை வேகமா கடகன்னு வாசிச்சிடும், ஒரு முறை வேகமா, ஒரு முறை நான் பைபிள் படிச்சு முடிச்சு வேகமா வாசிச்சோம். 2வது முறை நீ படிக்கும் போது நீ ஆராய்ந்து படிக்க படிக்க கர்த்தர் அதற்குள்ள ஒரு புதை பொருள் உனக்கு கொடுப்பார். அந்த புதை பொருள் தான் உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆராயணும். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆராய்ந்து படிச்சுட்டேன், நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நான் சத்தமா பிரசங்கம் பண்றேன் அப்படி இல்லாம என்ன பண்ண, நான் அதை முதல்ல ஆராயணும். 2வது அதை என்ன பண்ணணும்னா என் வாழ்க்கையில என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். முதல்ல ஆராயணும், அதன்படி நான் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நானு பிரயாசப்படணும். ஆராயணும், பிரயாசப்படணும், கடைபிடிக்கணும். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பிரயாசப்பட்டு கை கொள்றதுக்கு பிரயாசப்படணும். 3வது போதிக்கிறவனா மாறணும். அவன் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணா அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இஸ்ரவேலுக்கு தன்னுடைய வேதத்தை குறித்ததான ஒரு தெளிவை அவன் கொண்டு வந்து நிறுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நியாயப்பிரமாணத்தின்படி எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். போதுங்க. இங்க யார் இதை சொல்றதுன்னா, ராஜா சொல்றாருங்க இந்த வார்த்தையை. நீ போப்பா, நீ போயிட்டு ஆலயத்தை மட்டும் கட்டாத. அவர் சொல்றாரு, உன் கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் தெளிவாய் வாசி. உன் தெய்வம் அவர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொன்னாரு. என்ன சொன்னார்னா, 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருப்பீங்க, நான் வெளியே கொண்டு வருவேன், கொண்டு வந்து நீ இழந்த ஸ்தலத்தை நான் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நினைப்பூட்டு வாசி. யூதா தோழ்ந்து போயிட்டாங்க. சாலமோனுடைய மகன் 2 ராஜ்யமா பிரிச்சுட்டாங்க. 2 ராஜ்யமா பிரிச்ச பின்னாடி அழகா இங்க சொல்லப்பட்டிருக்குது, 2 ராஜ்யத்துக்கும் பிரசங்கம் பண்ணு. இந்த வசனம், சொல்லப்பட்ட வசனம் மாறாத வசனம். இது சத்தியம் உள்ளது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கடவுள் கொடுக்கிறாரா, அதை நிறைவேற்ற வரைக்கும் கடவுள் சும்மாவே இருக்க மாட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வேலை செய்து கொண்டே இருப்பார். நீ பிரயாசப்பட்டா உனக்கு நடக்கும். ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு எக்ஸாம், கலெக்டர் எக்ஸாம் எழுதணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. கலெக்டர்
ஆகணும் அப்படின்னு சொன்னா பசங்க என்கிட்ட சொல்லும், பசங்களை சண்டே கிளாஸ் பசங்களை கேட்ட நீ என்ன போற கலெக்டர் என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்ல, நான் பஸ்ஸை மாத்துவேன் மாத்துவேன் அப்படின்லாம் சொல்லும், இதெல்லாம் சொல்லும். ஆனா நீ கலெக்டர் ஆகணும்னா அந்த கலெக்டருடைய புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் உன்னால கலெக்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? உனக்காக கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உயர்வு வரணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு இடம் தான் இருக்குது, வேதத்தை நீ படிக்கணும். அவன் அடிமை தேசத்துல இருக்கணும், வேதத்தை ஆராய்ந்து கற்று தேறினா மாறினா. நீ காண்றதா சொல்றாரு, நீ கற்று தேறினா மட்டும் இல்ல கடைபிடிக்கிறவனா மாறணும். கடைபிடிக்கிறவனா மட்டும் இல்ல எனக்கு மட்டும் வந்தா போதும் மத்தவங்களுக்கு வரவான ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. நம்ம நினைக்க கூடாது, அதை மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களா நீங்க மாறணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எஸ்ரா கற்றுக்கொண்டான், அதை கடைபிடித்தான், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடிங்கள், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த எஸ்ரா வேதத்தை படிக்கிறவன், வேதம் சொல்லப்படுது வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் அவர் வார்த்தை என்ன ஆகாதான், ஒழிஞ்சு போகவே போகாதான். அவருக்கு வேதத்துல உள்ள போட்ட ஒரு வார்த்தை ஒரு உறுப்பாக என்ன ஆகாதனா ஒழிஞ்சு போகவே போகாதுங்க. அப்போ இவன் வேதத்தை படிச்சவன், இவன் வாழ்க்கையில என்ன நடக்குது? 8வது அதிகாரத்தை நான் வாசிக்க கேட்போம். 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 8 5ஆம் மாதத்தில் 8:11 செமையா என்னும் நாமங்களும் உள்ளவர்களோ, அவர்களோடு கூட 60 ஆண்மக்களோ, பிக்வாயின் போதுங்க. இப்ப 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனம். தாவீதும் பிரபுக்களோ, எஸ்ரா 8:20 வாசிக்கிறீங்க, வாசிங்க. தாவீதும் பிரபுக்களோ லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நெட்டனி மீறரில் 220 பேரையோ எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கு நாங்கள் அங்க அகாவா நதி அண்டில என்ன பண்ணோம்? உபவாசித்து கூறினோம். எல்லாம் கவனிங்க. அடுத்த வசனம் வாசிமா. 22 வாசிமா. வழியில் சத்துருவை விலக்கி துணை செய்யும்படிக்கு சேவகரையும் கேட்டு வெட்கப்பட்டிருந்தேன். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். 23 வாசிமா. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை என்ன பண்ணான்னா கூட்டிக்கிட்டு அவன் போறான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த அகாவா நதிக்கு தாண்டினாவே திருடர்கள் தான் இருப்பாங்க. எடுத்துட்டு போற பொருளை விட மாட்டாங்க. இப்படி நிறைய நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இப்படி இருக்கும்போது அஸ்தசாஸ்திரா ராஜா தான் இவனுக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். இவன் என்ன கேட்டிருக்கணும் அவர்கிட்ட? எங்களுக்கு இந்த நதியை தாண்டி விடுறதுக்கு ஆட்களை, ராணுவ வீரர்களை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி தான் கேட்கணும். ஆனா எஸ்ரா கேட்கவே இல்லைங்க. இங்க நல்லா கவனிக்கணும். அவன் வேதம் சொல்லப்பட்டிருக்குது 21ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்குது, அவன் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் உடைமைகளுக்காகவும் உபவாசித்தான். வழியில் இருக்கிற சத்துருவை விளக்குவதற்காக உபவாசித்தான். தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்துல வைத்தான். வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் போறதுக்கு முன்னாடி தேவ தூதன் கடந்து போனார். அந்த தேவ தூதன் எல்லாம் சத்துருடைய பொல்லாப்பிலிருந்து விலக்கி அவங்களை பாதுகாத்தார். ஆமென். அங்க திருடர்களுக்கு முன்னாடி இந்த எஸ்ரா போறதுக்கு முன்னாடி, அவன் கூட்டம் போறதுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் கடந்து போனாங்க. அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அவன் போய் எழுந்து போன அந்த அலங்கத்தையும் ஆலயத்தையும் சரி பார்த்துட்டு, சரி மட்டும் பார்க்கலங்க, அது சொன்ன மாதிரி ஆராதனையில இதல்லையா ஆலயம், இதுதான் ஆலயம். அல்லேலூயா. இங்க கட்டி வைக்கிற இந்த பில்டிங் அல்லையா ஆலயம், இதுதான் ஆலயம். அவன் இந்த ஆலயத்தை மட்டும் சரி பார்க்காம அந்த ராஜா சொன்னாரு, இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் நியாயப்பிரமாண புத்தகத்தை விவரமா விவரித்து சொல்லு. ஏன்னா எத்தனை வருஷமானாலும் அவர் கொடுத்த வாக்கு
அப்படின்னு சொன்னாரு. இவன் போயிட்டு அந்த ஜனங்களை விக்கிரகத்திலையும் சோர்விலும் அடிமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்த இந்த ஜனங்களுக்கு அவன் பிரசங்கித்தான், தேவனை பத்தி பிரசங்கித்தான். எல்லா ஜனங்களும் உற்சாகப்பட்டு காணிக்கையும் பொன்பொருளையும் கொடுத்தார்கள். தேவ ராஜ்யத்தை கட்டி முடித்தார்கள். தேவ ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். விழுந்து போனவங்களை தூக்கி நிறுத்தினான். பின்மாற்றவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவளை பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தினான். ஆமென், ஆமென். பலி செலுத்தினான். நம்ம வாழ்க்கையில வேதத்தை படிக்க படிக்க இந்த 2026 துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பலி செலுத்த வேண்டும். நல்லா பாடி ஒரு நாளைக்கு ஒரு 5 பாட்டை பாடி நீங்க என்ன பண்ணனா பலி செலுத்த வேண்டும். நீங்க யூடியூபோடு கூட சேர்ந்து கூட நீங்க பாடி பலி செலுத்த வேண்டும். இப்படி நீ பலி செலுத்த என் ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எஸ்ராவுடைய வைராக்கியம் நான் வேதத்தை கற்றுக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைச்சான். தன் சொந்த பந்தத்துக்கு வேதத்தை குறிச்சதான ஒரு அறிவை, ஒரு தெளிவை உண்டாக்கலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க, முதல்ல நீங்க கத்துக்குங்க. முதல்ல வேதத்தை நீங்க கத்துக்க. இன்னைக்கு ஜனவரி மாசத்துல நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆதி ஆகமும் மத்தியில தான் படிப்பீங்க. அதுல இருந்து இதை அப்படியே குறிச்சு வச்சீங்க. அதுல இருந்து நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 மாசத்துக்குள்ள வேதத்தை முடிச்சுட்டு 4 மாசத்துக்குள்ள வேதத்தை முடிச்சு அடுத்த வர படிக்கும் போது நீங்க ஆரம்பிங்க. வேதம் மட்டும்தான் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எஸ்ராவுடைய வைராக்கியம் வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சி. அந்த வேதம் அவனுக்கு உயர்வை கொடுத்தது. உன் வைராக்கியம் எதுல இருக்குது? நான் என்ன பண்ணோம்? 2026 கார் வாங்கணுன்ற வைராக்கியமா? 2026 நீ வீடு கட்டணுன்ற வைராக்கியமா? 2024 கடன் எல்லாம் மாறணும், பேங்க்ல இருக்கிற நகைலாம் வீட்டுக்கு வரணும் வைராக்கியமா? இதெல்லாம் இருக்கணும், சந்தோஷம். ஆனா இதோடு கூட வேதத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் கூட்டி சேர்க்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அம்மா சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, நான் ஜெபிப்பேன். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் எனக்கு இந்த பெண்கள் கூட்டத்தில் உணர்த்தினார். ஜெபிப்பேன். நான் கூட எனக்கு ஒரு டைம் வச்சுப்பேன். 3 மணி நேரம் ஜெபம், 3 மணி நேரம் வேத வாசிப்பி தான் என்னுடைய டைம் வச்சுப்பிட்டு நான் பண்ணுவேன். ஆனாலும் எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம், ஜெபிச்சுட்டேன் வேதம் படிச்சுட்டேன்னு இல்லாம அந்த நாள் முழுவதும் ஆண்டவரோடு கூட பேசுகிறது தான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கணும். துணி தேய்க்கும் போது பேசணும், வேலை செய்யும் போது பேசணும். தனிமையா இருக்கிறது நீங்க ரொம்ப விரும்பணும். ஏன்னா தனிமையில தான் ஆண்டவர் கூட அதிகமா பேசணும். ஆமென், ஆமென். தனிமை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். என் வீட்டுல நான் நிறைய தனிமையா தான் இருப்பேன். எங்க வீட்டுல 4 பேரை தவிர யாருமே எங்க வீட்டுக்கு யாரும் வர முடியாது. யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட வீடு தான் எங்க வீடு. வரவே யாரும் எங்க வீட்டுக்கு அவ்வளவு வரவே மாட்டாங்க. எப்ப நான் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே காலி ஆயிட்டு இருக்கும். பக்கத்துல இருக்கிற வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்படி வளர்ந்து என் வாழ்க்கையில எங்க வீட்டுக்கு போனது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எல்லாரும் எங்க தெரு பசங்க போனா நான் ஒரே அழுவேன் அவங்கள பார்த்துட்டு. அவங்க கூட நான் அப்படியே ஜாலியா இருந்துட்டு வந்துட்டு கஷ்டமான நாள் செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்தை நான் ஆண்டவரோடு கூட செலவழிக்க ஆரம்பிச்சுட்டேன். என் வீட்டுல இருந்தா நான் 2 வேலை செய்வேன். ஒண்ணு பைபிளை படிச்சு பிரசங்கம் எடுப்பேன், இல்லைன்னா பாட்டு கேட்பேன், இல்லைன்னா ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா தூங்குவேன். இதை தவிர நான் வேற எதுவுமே செய்ய மாட்டேன். வேற எதுவுமே நான் டிவிலாம் பார்க்கவே மாட்டேன். எதையும் நான் செய்ய மாட்டேன். இதை தவிர எனக்கு வேற வேலையே இராது. இதை மட்டும்தான் என்னுடைய வேலையா நான் வச்சுன்னு இருப்பேன். எல்லா டைமும் அந்த ஆண்டவர் என் கூட அந்த ஆற்றங்கரை ஐக்கியத்துல நான் உபவாசித்து காத்திருக்கும் போது என் கூட பேசினேன். இந்த அபிஷேகத்தை நான் பெண்களுக்குள்ள ஊற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் துதியின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊற்றணும்னா வேதம் எனக்குள்ள இருக்கும் போதுதான் பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இருக்கும் போதுதான் பெரிய காரியத்தை செய்வார். பிள்ளைங்களை என்ன பார்த்து சொன்னாங்க, நான் எப்படி பாட்டு பாடுறேன், என் பிள்ளைங்க அப்படிதான் பாட்டு பாடுறேன். எங்க தனியா இருக்கும் போது கூட நீங்க சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா பாஸ்டர் அடிக்கடி சாட்சி சொல்லுவாரு முடிச்சூர் சபையை பத்தி. முடிச்சூர் சபையில ஒரு புது பாட்டு பாடினா கூடவே சேர்ந்து பாடுவாங்கன்னு. அதுக்கு ஒருத்தவங்களை கேட்டாரா, ஏன் கூடவே சேர்ந்து அது பைபிள் இருக்குதுதான் நாங்க கூடவே பாடுறோம். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்ற பைபிள் வார்த்தைன்றதுலாம் நம்ம கூடவே பாடுறோம். ராகம் தெரியுதோ தெரியலையோ, ஆனா கூட என்ன ஆகும்னா நம்ம பாடுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, ஒரு மனுஷனை வேதத்துல நிலைநிறுத்திட்டேன்னா அவன் எந்த ஊருக்கு போனாலும் இடற மாட்டான். ஆமென். ஒரு சில பிள்ளைகள்லாம் நான் சரியா விசாரிக்க மாட்டேன். ஏன்? ஒரு சில பிள்ளைங்களை எப்பதான் விசாரிச்சுட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கிற பிள்ளைங்க எனக்கு தெரியும், அவங்களை கடவுள் கழுவிட மாட்டார், கர்த்தருடைய கரை இருக்கும். ஸ்ட்ராங் இல்லாத நான் விசாரிச்சுட்டே இருக்கேன்ல, அது ஓடி போயிடும். அதனால நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் எதான் சொல்றாருன்னா, வேதத்தை தான் நீங்கள் அதிகமாய் ஆராய வேண்டும். அதுதான் உங்களுக்கு இந்த உயர்வை உங்களுக்கு கொடுக்கும். ராஜா உள்ளத்துல ஒரு உயர்வை
உங்களுக்கு படிக்க படிக்க உங்களுக்கு உயர்வு வரும். நீங்க எல்லாம் தீர்மானம் எடுக்கணும். தபித்தம்மா எவ்வளவு படிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப படிப்பு கம்மி. ஆனா அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, நான் எப்படியாவது வேதத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தை படிக்கணும்னு வாஞ்சையா இருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளே நம்ம வரணும். வந்தா மட்டும்தான் நம்மளால பெரிய காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஆண்டவர் நமக்குள்ளே பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற காலம் ரொம்ப கொடிய காலம் வருதுங்க. வேதம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பைபிள் இல்லைங்க. பைபிளும் ஒரு ஆனா நல்ல ஒரு பிரசங்கம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. நீ வேதத்தை படிச்சா மட்டும்தான் தற்பிரியர், பணப்பிரியர், சுகப்பிரியர் இது எல்லாத்தையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். இதை உன்னால கண்டுபிடிக்க முடியும். வேதத்தை படி, தீர்மானம் எடு. இந்த தீர்மானத்துல உறுதியாயிரு. முதல்ல படி, அடுத்தது என்ன பண்ணு? கடைபடி, கற்றுக்கொடு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா தான் ஜனங்களை பக்குவப்படுத்தி கடவுளுக்குள்ளே நடத்தினான். அது போல நம்ம மாறணும். அடுத்தது சகரியாவுடைய அவமானம், சகரியாவின் அவமானம், சகரியாவுடைய ஆசீர்வாதம். சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன், இதுக்கு நேரம் இல்லை. இது ஏற்கனவே நான் பிரசங்கித்ததுனால உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம், சகரியாவினுடைய அவமானம், சகரியாவின் ஆசீர்வாதம். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. போதுங்க. இங்க பாக்குறோம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இங்க போட்டிருக்கிறது. இவங்க சகரியா எலிசபெத்தை குறித்து உங்களுக்கு நான் ஏற்கனவே பிரசங்கிச்சிருக்கிறேன். அதனால உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், கவனிங்க. இந்த சகரியா ஒரு அவமானத்துல இருக்கான். இதை பிரசங்கிக்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா எனக்கு வழி இல்லாத ஆண்டவர் கொடுத்ததுனால நான் பிரசங்கிக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, அவன் அவமானத்துல இருந்தான், பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவன் வேதத்தின்படி நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் ஊழியத்தையும் சரியா செஞ்சான். ஆமென். ஒன்னே ஒண்ணு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல, எங்க எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. என்ன மட்டும் கடவுள் ஆசீர்வதிக்க. கடவுளை நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. 1000 கேள்வி கடவுளை பார்த்து நம்ம கேட்போம். 1000 கேள்வி நம்ம கேட்போங்க. ஆனா இவன், அவனுடைய மனைவி ஆசாரி வம்சத்தை சார்ந்த மகன். அவ வாலிப வயது வரைக்கும், வயசாகிற வரைக்கும் அவ வாழ்க்கையில பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்க சகரியாவுடைய அந்த எலிசபெத்துடைய சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அதை குறித்து நான் இங்க பிரசங்கிக்கும் போது என் கண்கள் அதை தியானிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு வலி. ஏன் அவ 6 மாசம் தான் கர்ப்பவதியா இருக்கத சொல்லலைன்னா அவளுக்கு அது அசிங்கமா இருந்தது. 2வது சந்தேகமா இருந்தது. வயசாயிடுச்சு, அவளுக்கு வயசாயிடுச்சு. இதை போய் வெளியே சொல்ல அவளால முடியும். 6 மாசம் வெளியவே வரல. அவ வெளியே இல்லாம உள்ளவே இருந்தா. 2வது அவளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்மளால கர்ப்பவதியா இருக்கிறோமான்றது. ஆனா வேதம் சொல்லப்படுது, மரியாள் வந்தாள். மரியாள் வந்த போது, அந்த வாழ்த்துதலை கேட்ட போது, வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளி அபிஷேகத்துல நிரம்பிட்டுங்க. இது என்ன சொல்றேன்னா, அவமானம். அவ வாழ்க்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி, ஒரு பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன். பொம்பளை குழந்தைய அவளை பொண்ணு பிறந்தவங்க என்ன பண்ணுவான்? 1 வயசு ஆச்சுன்னா, நடக்குதா உன் பிள்ளை அப்படின்னு கேட்பான். நடக்குதா, பேசுதான்னு கேட்பான். இல்ல நடக்கலனா, பால்லாம் நல்லா கொடுக்கணும், ஸ்ட்ரென்த்தா வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. 8 மாசத்துலயே ஒரு பிள்ளை என்ன பண்ண, எடுத்து காலை எடுத்து வச்சிடும். இப்பெல்லாம் வைக்க மாட்டேங்குது. ஆனா இப்படிதான் இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஒரு 12 வயசு 13 ஆச்சு பொம்பளை பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்மளை பார்த்து கேட்பாங்க, பாப்பா என்ன ஆயிடுச்சு? பெரிய பொண்ணு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. பிள்ளைக்கு 22 வயசு 23 வயசு ஆச்சுன்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க? பிள்ளைய பார்த்துட்டு, கல்யாணம் பண்ணலையா உன் பிள்ளைக்குன்னு கேட்பான். நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுப்போம். என் பிள்ளை படிக்கணும், அடுத்த டிகிரி படிக்கணும், டிகிரி படிச்சு என்ன பண்ணணும், என்னை எதிர்த்து பேசணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸ்பிளைன் கொடுப்பீங்க. ஆனா அடுத்தது என்ன பண்ணணும்னா, கரெக்டான வயசுல உங்களுக்கு சொல்றேன், தாய் தகப்பனாருக்கு 23ல இருந்து 25 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் கட்டாயம் பண்ணணும். இப்ப சாப்பிட்ற சாப்பாடு பிள்ளைகளுடைய கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனையை கொண்டு வருது. அதுக்கு இந்த 26க்குள்ளே எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடும். அப்பதான் என்ன ஆகும்னா, இப்ப இல்லைன்னா நம்ம நிறைய சரீரத்துல நிறைய பலவீனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும். இப்படிதான் நடக்கும். இது நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைக்காக, உங்க கர்ப்பப்பைக்கு, எல்லாத்துக்கும், உங்க பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு அவயத்துக்காக, உங்க பெண் பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அடுத்தது என்ன கேட்பாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா எத்தனை வீடு உனக்கு வச்சிருக்கிற, எத்தனை கார் வச்சிருப்பேன்னு கேட்கறாங்களா? எத்தனை பசங்க தான் கேட்போம், எத்தனை குழந்தைங்க தான் கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்ல அவனுடைய வலி, அவன் வேதனை எப்படி இருந்திருக்கும்?
அவள் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு துக்கப்பட்டிருப்பா. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவளை ஒரு நாளும் கர்த்தர் தலைகுனிய விடவே மாட்டார். அவனை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார், அவனுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை உலகத்திலே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. 400 வருஷமா இருள் சூழ்ந்தப்பட்ட நேரத்திலே ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் தான் யோவான் ஸ்நானகன். இவன் பிறந்த போது வேதம் சொல்லப்பட்டிருக்குது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி 400 வருஷத்துடைய இருளை மாத்தினது யோவான் ஸ்நானகன் தான். ஆமென். அவன் பிறந்தாதான் இயேசு பிறக்க முடியும். அவன் பிறந்த பின்னாடிதான், ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நியாயப்பிரமாணத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றதான் பிறந்தாரு. யோவான் ஸ்நானன் பிறக்கிறதுக்காக இயேசு வெயிட் பண்ணிட்டே இருந்தார், இயேசப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவன் பிறந்த பின்னாடி 6 மாசத்துக்கு அப்புறம் இயேசு என்ன பண்ணார், மரியாளுடைய கர்ப்பத்திலே என்ன பண்ணார், கருத்தரித்து பிறந்தார். அவர் வந்து வழி ஆயத்தம் பண்ணாரு. அப்பதான் இவர் வராரு. அவர் வந்தாதான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். அவர் வந்தாதான் என்ன பண்ண முடியும், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க முடியும். அவர் பண்ண பிரசங்கத்தை தான் முதல்ல இயேசு பண்ணார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவமானம் எப்படி மாறுச்சுன்னா, வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவனை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்க நிறைய பேர் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க, நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதிலோனுமான நீதிமான் மாத்திரம் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. நீ கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தவே கடவுள் விட மாட்டார். உன்னை உன் சந்ததி இறந்து தெரியாத அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வாசிச்ச 112வது சங்கீதத்திலே வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாம் அவன் உதவி செய்தான், ஆனா அவன் சந்ததி இன்றைக்கும் பேர் படுற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா முஸ்லிமுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. யாருடைய சந்ததி? ஆபிரகாம் சந்ததி தான். இன்ன வரைக்கும் அந்த சந்ததி இந்த பூமியில இருக்க காரணம், அவன் வாரி இறைத்தான், வாரி இறைத்தான். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நீ வேதத்தை படிச்சு அதன்படி நடக்கிற, இன்னைக்கு அவமானப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், தலை குனியலாம், ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவர் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாள் உன் விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து உன்னை பெரிய உயர்வான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்தாம விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவன் பாருங்க, அவன் மறந்துட்டான். அங்க போட்டிருக்கோம், சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அவன் மறந்துட்டான், ஆனா கடவுள் மறக்கல. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஜெபிச்ச ஜெபம் ஒருவேளை நீ கூட மறந்துட்டு இருக்கலாம். போ, எங்க கடவுள் நம்மளுக்கு இதான் நம்ம விதி, நம்ம வாழ்க்கை, இப்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருது, உன்னை படைத்த கடவுள், உன் சத்தத்தை கேட்கிற கடவுள், உன் முழங்கால கண்ணீர் விடுகிற உன் கண்ணீர், முழங்கால நீ குமுறுகிற ஒரு நாளும் இயேசு மறக்கவே மாட்டா. உன்னுடைய வேதத்தை நீ சரியா படிக்க படிக்க உன்னை தலை நிமிர கர்த்தர் செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நம்மளை சரியான பாதையிலே நடத்தும். வேதம் நம்மளை நடத்துங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இடனே தோலை உஷின உன்னை அப்படியே என்னன்னா, வேதம் நம்மளுக்கு சரியானது கற்றுக் கொடுக்கும். சரியானது கற்றுக் கொடுக்கும் போது அதன்படி நம்ம வாழும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. இன்னைக்கு நான் கொடுக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வருஷம் கொடுக்கிற சத்தியமே இதுதாங்க. இந்த வருஷம் நீங்க அதிகமா பைபிளை படிக்கணும். ஆமென், ஆமென். டெஸ்ட் நீங்க படிக்கிறத நீங்க என்ன பண்ணணும், குழுவா உட்கார்ந்து நான் எப்படியாவது வேதத்தை கற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சியோடு நீங்க படிக்கணுங்க. நீங்க படிச்சீங்கன்னா உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. என் பிறந்ததுல இருந்து நாள் வரைக்கும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் என் வாழ்க்கையில சந்திக்கிறேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதர தாய்மார்கள், வாலிப பிள்ளைங்க, நான் பிறந்ததுல இருந்து நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, நீ கவலைப்படுற அருமையான மகளே, மகனே, அன்று சொல்ற, நீ வேதத்தை படி. உன்னை வேதம் ஒரு நாளும் தலைகுனிய விடவே விடாது. இந்த வேதம் உன்னை உயர்த்தி வைக்கும். இந்த வேதம் உனக்கு உயர்வானது உங்க வாழ்க்கையில கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். முதல்ல மோசே துவங்கினார், ஆனா அவர் முடிக்கல, யோசுவா முடித்தார். உங்க வாழ்க்கையில நான் முயற்சி பண்றேன், ஆனா என் முயற்சி வீணா போயிடுச்சு நினைக்கிறியா? அன்று உங்க கூட தான் பேசுறாரு. உன்னுடைய துவக்கம் எப்படியா இருந்தாலும் முடிவு தேவனோடு இருக்க வேண்டும், வேதத்தோடு இருக்கணும். 2வது
மூன்றாவது எஸ்ராவுடைய வைராக்கியம். அடிமை தேசத்துல நான் பைபிளை படிச்சு முடிச்சென்ற ஒரு வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் பண்ணின வைராக்கியம், அதனால அவனுக்கு கிடைத்தது உயர்வு. ஆமென். மூன்றாவது சகரியாவுடைய அவமானம். இன்னைக்கு பைபிளை படிச்சு ஊழியம் செய்யற உன் வாழ்க்கையில அவன் பிள்ளை இல்லாது இருந்த போதிலும் வேதம் சொல்லப்பட்டது, ஆண்டவர் அவனை ஒரு நாளும் தலைகுனை விடவே இல்லை, அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் அவனை குடிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இந்த யோவான் சானங்களை குறிச்சு அவனை குறிச்சு ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் கொடுப்பார், சாட்சியை கொடுப்பார். அவன் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்ட பிரசங்கம் தான், எல்லாரும் மனதிரும்ப வச்சார். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாங்க. எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.